டே 104க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5 ஃபைனலிஸ்ட். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா 2வது ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தது. அப்படி இருந்து அதுலேருந்து ஒருவர் வெளியேறினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபினாலே வரையும் வந்து இந்த இறுதி நாளில் இருப்பது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும். விஜய் வர்மா கூட ரீஎன்ட்ரி வந்தார். அவருக்கு அந்த எல்லாரும் ஏவி பார்க்கும்போது தானும் அந்த ஏவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொரு எவிக்ஷன் கண்டிப்பாக அது சரியான நிகழ்வாக நமக்கு படலை, அப்படிதும் நடக்கலைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் என்ன சொல்கிறாருன்னா பிக் பாஸ், உங்களுடைய நினைவுகளைகள் இருக்கும் இல்லையா, அது ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு புத்தகத்தில் எழுத சொல்கிறாரு. எல்லாருமே அது ரொம்ப மகிழ்ச்சியாக எழுதுகிறாங்க. இப்போ இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு தான் பிக் பாஸ். இதில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே கடுமையான முறையில் போராடி தாங்க இங்கே வந்திருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வெற்றியாளர் ஒருவரே. அந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் மக்கள். அதற்கான நிகழ்வெல்லாம் தொடங்க போகுது. சூப்பரான முறையில் நமக்கு சந்தோஷமான ரிசல்ட்ஸும் கிடச்சிருக்கிறது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.